எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம இந்த மாதிரி தண்ணியில் இறங்கி விளையாடுறோம். இந்த குளத்துல இறங்கி ஒரு நீச்சல் போட்டால் ஜாலியாக இருக்கும். அம்மா நானும் அப்பாவும் வந்துட்டு இருக்கோம். நீ என்னடா இங்கே தண்ணியில் உட்காந்து விளையாடிட்டு இருக்கியா? ஆமாப்பா, இந்த குளத்தை பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சுப்பா. என்னம்மா சொல்கிறீங்க? நீங்களும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிராமத்தில் தான் இருந்தீங்களா? ஆமாம் தம்பி, எங்கள் அம்மா அப்பாலாம் கிராமத்தில் தான் இருந்தாங்க. அவங்க கூட தான் நானும் இருந்தேன். உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணோன்னு தான் நான் மெட்ராஸுக்கு வந்தேனே. அது வரைக்கும் இந்த மாதிரி கிராமத்தில் தான் ஓடி ஆடி விளையாடிட்டு இருப்போம். குளத்துல குதிச்சு நீச்சல் அடிப்போம், குளத்துல மீன் பிடிப்போம், எல்லா வேலையும் பண்ணுவோம். மரத்தில் ஏறுவோம், இறங்குவோம், குதிப்போம். அடடே, மரத்துலலாம் குதிச்சு இந்த மாதிரி குளத்துலலாம் குதிச்சா உங்கள் அம்மா அப்பாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? வேப்ப மரம் குச்சி இருக்குல்லப்பா, நான் மட்டும் மரம் ஏறேன்னு தெரிஞ்சதுன்னா வேப்ப மரம் குச்சிலேயே என்ன போல எங்கள் அம்மா பிறந்துருவாங்க. நாங்கள் அப்போ கூட எங்கள் அம்மாவெல்லாம் ஏமாற்றிட்டு இந்த பக்கம் விளையாட போயிடுவோம். மீனெல்லாம் பிடிச்சி என்னம்மா பண்ணுவீங்க? இந்த சின்ன குளத்துலலாம் கெண்டை, கெளுத்தி, ஜிலேபின்னு நிறைய மீன் கிடைக்கும். நாங்கள் இங்கே குளிச்சுட்டு மீனெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். என்ன அடி வாங்குவீங்களா? ஆமாப்பா, குளத்துல குளிச்சாலாம் நல்லா திட்டு தான் விழும். ஏன்னா குளம் ஆழமாக இருக்கும், கால் தெரியாமல் உள்ளே எங்கன்னா போயிடுவீங்க, ஆபத்தானதுன்னு திட்டுவாங்க. ஆனால் வீடு திரும்பிட்டு போகும்போது இந்த மாதிரி குட்டி மீன்களை பிடிச்சிட்டு போனால், ஆமாப்பா இந்த கெளுத்தி மீன் இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் நாங்கள் நிறைய வீட்டுக்கு பிடிச்சிட்டு போவோம். அதெல்லாம் ஒரு மண் சட்டியில் போட்டு அதில் நிறைய கறி பவுடருங்களை போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணி அதை வச்சு குழம்பு பண்ணுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. அம்மா நீங்கள் சொல்லும் போது எனக்கு வாயெல்லாம் ஊடுதுமா. இப்போல்லாம் என்னென்ன கடையில் எவ்வளோ காசு கொடுத்து மீன் வாங்கினாலும் அந்த டேஸ்ட் வராதுப்பா. சின்ன சின்ன சட்டியில் அழகாக குழம்பு மாதிரி வைப்பாங்க, சாப்பிடவே மந்தமாக இருக்கும். நீங்கள் ஏமா எனக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுக்கல? நான் தான் சொன்னேனே, கல்யாணம் ஆனோடனே உங்கள் அப்பா கூட நான் மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். அங்கே இந்த மாதிரி எங்கே இருக்குது குளங்கள்லாம், அப்போவே கடையிலேருந்து அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னா அதை நான் க்ளீன் பண்ணி சமைச்சு வச்சுருவேன். அதுவும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன கெண்டை மீனுங்கள்லாம் அப்போ தான் கிடைக்கும், கடைகள்லாம் விற்காது. கெளுத்தி கூட சின்ன சின்ன கெளுத்திங்கெல்லாம் நிறைய மீனுங்க கிடைக்கும்பா. நம்ம நேரம் கிடைக்கும் போது வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த குளத்தில் வந்து மீன் பிடிக்கலாமா? அம்மா நீங்களே அதெல்லாம் கேட்குறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு நினச்சோம்மா. மெட்ராஸில் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இல்லை, அதனால் நான் அந்த மாதிரி எதுவுமே பிடிச்சதில்லை. அதுவே இந்த கிராமத்தில் பார்த்தியா, இந்த மாதிரி எங்கே வேணால் சுற்றலாம், என்ன வேணால் மீன் பிடிக்கலாம். கேட்குறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு நினச்சோம்மா. மெட்ராஸில் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இல்லை, அதனால் நான் அந்த மாதிரி எதுவுமே பிடிச்சதில்லை. அதுவே இந்த கிராமத்தில் பார்த்தியா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். பார்த்துமா, ஃபுல்லாக இங்கே செடியும் கொடியுமா இருக்குது, எங்கேயாவது கை வச்சுட்டு எதனா கடிச்சிச்சுன்னு சொல்ல போகிறீங்க. ஆமாப்பா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். எல்லாமே இங்கே இருக்குங்க, இருந்தாலும் கூட நம்மளுக்கு வேண்டியதை மட்டும் பறிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகலாம்ப்பா. இந்த கீரைகளுக்கெல்லாம் மருந்து போட்டுக்க மாட்டாங்க. நம்ம உள்ள கீரைக்கு எல்லாம் மருந்து போட்டு கீரையோட சத்தை விட மருந்து தான் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த கீரைகள்லாம் கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு ஆரோக்கியம் தான், இதில் எந்த மருந்தும் கிடையாது. சரிம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யலாம். நம்ம பாட்டிங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், அப்பா அங்கே உட்காந்துட்டு இருக்காரு தனியாக. வாங்க கிளம்பி போகலாம். உங்கள் அப்பா தனியாக உட்காந்துட்டு இருக்காருங்களா? ஏன்ப்பா இப்படி பயந்துட்டு இருக்க? உங்கள் அப்பா வேணா புள்ள பூச்சிக்காரனா பிடிச்சிட்டு போகிறான். அவர் பாட்டி எங்கன்னா உட்காந்து ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அம்மா கழுத்தில் போட்டு செயின் எல்லாம் எங்கம்மா? நான் ட்ரெயினில் தூங்கிட்டே வருவேன், ஏதாவது தெரியாமல் எங்கே விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா நகையும் உங்கள் அப்பாவோட பாக்கெட்டில் தான் போட்டு வச்சுருந்தேன். அவர் பாக்கெட்டில் பத்திரமா இருக்கும். அவர் எங்கே போனாலும் வந்தாலும் தூங்க மாட்டார். நான் தான் டக்குன்னு தூங்கிடுவேன். ஐயோ, அவர்கிட்ட நகைங்களும் இருக்கா? வாங்கம்மா, புது ஊரில் இந்த மாதிரி அவர் தனியாக விட்டுட்டு வர்றது ரொம்ப ஆபத்தானதுமா. இந்த ஊரை பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பலாம், அப்புறமா இந்த மாதம் பூராமே இந்த ஊரில் தான் நம்ம இருக்க போகிறோம். எப்பப்போ வேணுமோ அப்போல்லாம் இங்கே வந்து பார்த்துட்டு போகலாமா? நம்ம அண்ணமும் இந்த ஊருக்கு வந்து 3 மாதம் ஆகுது. அவளுக்கும் இந்த ஊரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். அவகிட்ட கேட்டால் அவள் எந்தெந்த செடி எங்கே கிடைக்கும், இந்த கிராமத்தை சுற்றி என்ன இருக்குதுன்னு எல்லாமே நம்மளுக்கு சொல்லிடுவாமா. நம்ம ஒரு மாதம் இங்கேயே தங்கிட்டு அப்புறம் ஊருக்கு போகலாம். சரி, ஒரு மாதம் தங்கிட்டு போகலாம். நீ வேலைக்கு 3 நாள் தான் லீவ் சொல்லிட்டு வந்திருக்க, நீ எப்படி எங்கே கூட தங்குவ? அது விடுமா, நீ அண்ணத்து கூட இங்கே தங்கிக்கோமா. நான் ஒரு 3 நாள் ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நாள் லீவ் போட்டு திரும்பி வந்துட்டு உங்க கூட இருந்து திரும்பி போயிட்டுறேன். ஏன்னா அடிக்கடி ஆஃபீஸ் லீவ் போட்டேன்னா எனக்கு வேலையில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். நான் ஊருக்கு போய் ஆகணும், வேலையில் இருந்து ஆகணுமா. சரிப்பா, நானும் உங்கள் அப்பாவை மட்டும் அண்ணத்து கூட ஒரு மாதம் தங்கிட்டு வரும்போது அண்ணத்தை திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுறோம், சரியா? என்னமோ பண்ணுங்க, இங்கேருந்து வாங்க கிளம்பி போகலாம். எனக்கு இந்த இடத்த பார்த்தா ஏதாவது பூச்சி போட்டு நெருங்கி வருமோன்னு பயமாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வந்ததில்லை, அதனால கொஞ்சம் பார்க்க பயமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், அப்புறம் போக போக பழகிடும். நாங்கள் சின்ன பிள்ளையில் இந்த மாதிரி மலை காடு மேடுன்னு சுற்றி இருக்கோம்ல, அதனால தான் எனக்கு பயம் இல்லாமல் இருக்குது. சரி, கொஞ்சம் கையை பிடிச்சி தூக்கி விடு, எழுந்து வரேன். ஆமாம் ஆமாம். அப்பா, அந்த மலை ஓரமாக நிறைய கசலாங்கண்ணி கீரைங்கெல்லாம் வளர்ந்து கிடக்குதுப்பா, அது கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலாம். அதை வச்சு என்னம்மா பண்ணுவீங்க? அதை காய வச்சு எண்ணெயில் போட்டு தலையில் தேய்ச்சோன்னா எனக்கு இருக்குது பார்த்தியா இளநரை, இதெல்லாம் கருத்து நல்ல கருமையான முடி கிடைக்கும்ப்பா. முடி கூட நீளமாக வளரும். ஆமாம், உனக்கு இருக்கிறது இளநரையாம்மா? ஆமாப்பா, என் தலையில் இருக்கிறது எல்லாமே இளநரை தான். இதில் அந்த எண்ணெய் போட்டு தேய்ச்சா நல்லா கருன்னு முடி வளர்ந்துரும்ப்பா. உங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் தேய்ச்சி விடலாம், அவருக்கும் கூட நிறைய இளநரைங்க இருக்குது. சரிம்மா, நான் நம்பிட்டேன், வாங்க போகலாம். நீ சொன்னாலும் சொல்லனாலும் என் தலையில் இருக்கிறதெல்லாம் இளநரை தான்டா. எனக்கு என்ன அப்படி வயசாகி போச்சு என்ன? இப்போ தான் 40 முடிஞ்சு 45 தொடங்குது. ஆமாம்மா, கடந்த 20 வருஷமாக உங்களுக்கு 45 தான் இருக்கீங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு ரைட்டு தான்மா. வாங்கம்மா, முதல்ல போவோம். வர இருடா. ஒரு மனுஷன் பொய் சொல்லலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லக்கூடாது. அடடா, இந்த மரத்து பூரா அரநெல்லிக்காய் காய்ச்சி தொங்குதே.
இங்கே இந்த காய்களை பறிக்க கூட ஆள் இல்லையா? இந்த மரம் இவ்வளோ உயரமாக இருக்கே, பழைய காலத்து மரம் போல இருக்குது. இதில் இருக்க காய்களை கொஞ்சம் பறிச்சுட்டு போனால் ஊறுகாய் போட்டு நல்லா சாப்பிடலாம். இதில் நிறைய விட்டமின் சி இருக்குதுன்னு டாக்டர்லாம் சொல்லிக்கிறாங்க. ஐயோ, இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து அம்மாவோட கண்ணை கட்டி தான் கூட்டிகிட்டு வரணும் போல இருக்கு. எங்கேயாவது ஒரு மரம் செடி கொடி இருந்துச்சுன்னா போதும், அங்கே போய் நின்றுக்கிறாங்க. டேய் ஆறுமுகம், எனக்கு இந்த மரத்துல இருந்து இந்த காய்களை கொஞ்சம் பறிச்சு கொடுறா. ஒரு 10 பழங்களை பறிச்சு கொடுத்தா கூட போதும்டா. என்னம்மா மரம் இது? குண்டு குண்டா காய்ங்க இருக்குது. என்ன மரம்னே ஒன்று புரியலையே. அரை நெல்லிக்காய் மரம்டா, பாரு நெல்லிக்காவை காய்ச்சி தொங்குது பாரு. அப்போ சின்ன சின்னதாக இருக்குமே, ஒரு மாதிரி இளம் பச்சை கலரில், அது என்னது? அது முழு நெல்லிக்காடா. இது என்னடா போங்கா இருக்குது? சின்னதாக இருக்குது முழு நெல்லிக்காமா, பெருசாக இருக்கிறது அரை நெல்லிக்காமா? யார் இதுக்கெல்லாம் பேர் வச்சாங்கன்னு தெரியல. அது யாரும் பேர் வச்சுட்டு போயிட்டு போகிறாங்க. இந்த மரத்தில் இருக்க காய்ங்க கொஞ்சம் பறிச்சு கொடுடா. ஒரு 20 காய் பறிச்சா கூட போதும்டா. நான் 6 மாதம் அதை வச்சு ஓட்டிப்பேன். ஆமாம், இந்த மரம் ரொம்ப உயரத்தில் இருக்குமா, இதில் இருக்க காய்கள்லாம் எப்படிமா எடுக்க முடியும்? கீழே குனிஞ்சு பாருங்க, என்ன விழுந்து கிழுந்து இருந்தால் அதை எடுத்துகிட்டு போகலாம். சரிப்பா, கீழே இருக்கிறதும் நான் எடுத்துக்கிறேன். இந்த மரத்தை கண்ணில் பார்த்துட்டு இதுலேருந்து பறிக்காமல் போகிறதுக்கு எனக்கு மனசே வரலப்பா. எப்படியாச்சும் கொஞ்சம் காய்களை பறிச்சு கொடுப்பா. நீ போலீஸ்காரன் தானே, அம்மா கேட்குறல்ல, வேணான்னு சொல்லாதப்பா. ஏம்மா, மரத்தில் இருக்க காயை பறிக்கிறதுக்கும் நான் போலீஸ்காரனாக இருக்கிறதுக்கும் என்னம்மா சம்மந்தம் இருக்குது? சரி இருங்க, இவ்வளோ கேட்டுட்டீங்க. கீழே கல் இருந்தால் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க, அதில் அடித்து கொஞ்சம் காய்கள் எல்லாம் பறிக்க பார்க்கலாம். சரிடா, இருடா, உடனே போய் கல்லெல்லாம் பொறுக்கி கொண்டு வரேன். நம்ம இங்கே என்ன வேலைக்கு வந்தோம், இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க பாரு. பரவாயில்ல, இங்கே நிறைய கூழாங்கல்லுங்க மாதிரி கல்லுங்க கிடக்குது, அதெல்லாம் எடுத்து போய் கொடுப்போம். இது பாரு எவ்வளோ கல் வச்சுட்டு இருக்கானே, இந்தா இதெல்லாம் போட்டு மரத்தில் அடிச்சு கொஞ்சம் காய்கள்லாம் பறிச்சு கொடுறான். சரி ஒதுங்கி நில்லுங்க, கல்லு கில்லு மேலே பட்டா அடிபட்டுற போகுது. ஓரமாக போய் உட்காருங்க, நான் கொஞ்சம் காய்களை பறிச்சுட்டு வரேன். சரிடா, நீ எவ்வளவோ பரவாயில்லடா. உங்கள் அப்பா இருக்க மாதிரி துபாய் சோமோ, இந்த மாதிரி எதையாவது எனக்கு பறிச்சு கொடுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயே, திரும்பி பார்க்கறது கூட ஆளே காணாமல் போயிடுவான். வயசுலேருந்தே அந்த மாதிரி தானே அந்த ஆள், இன்னும் கூட திருந்தலை. சரி சரி, அப்பாவை போட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வறுத்து எடுத்துட்டு இருக்காதீங்க. போனா போகுது, வயசானவர், மனுஷன் விட்டுருங்க. செத்தாப்பா. அப்படிதான் நல்லா குறிப்பா தடி. மா, நீங்கள் கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க, இல்லைன்னா கல் உங்கள் மேலே விழுந்துடும். சரிப்பா, நான் ஒதுங்கி நிற்கிறப்பா. 1 2 3 ஸ்டார்ட். என்னப்பா கல் மரத்திலே பாடலையே, மற்ற படுற மாதிரி அடிப்பா. சரி இருங்கம்மா, இந்த கல்லாவது போதாது பார்க்கலாம். ஒரே தடவைலாம் அடிச்சிட முடியாதுல்ல. இந்த மரம் ரொம்ப உயரமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னால் அவ்வளோ உயரத்துக்கு கல் எல்லாம் தூக்கி போட முடியல. பேசாம வாங்க, ஊருக்குள்ளே போய் யார்கிட்ட தொட்டை குச்சி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அறுத்துக்கலாம். போடா போகத்தவனே, உங்க அப்பா தான் சரியான புண்ணாக்குன்னு பார்த்தா நீ அதிகமாக இருக்கிற. இந்த பக்கம் வாடா, கல் கையில் கொடுத்துட்டு. ஏம்மா என்ன பச்சை பச்சையாக திட்டுறீங்க? சரி இந்தாங்க கல், நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. என்னாலேயே இந்த மரத்தில் இருக்க காய்களை அடிக்க முடியல, நீங்கள் மட்டும் இப்படி அடிச்சுட்டு போறீங்க. வாங்க இந்த பக்கம். ஒதுங்கி அந்த பக்கமாக போடா, கல்லெல்லாம் போட்டுறாங்க இல்லை. என்ன இவ்வளோ ஆக்ரோஷமாக போகிறாங்க? ஒரு வேளை நிஜமாவே நெல்லிக்காவெல்லாம் அறுத்துருவாங்களோ? நம்மளாலே முடியல, இவங்க எங்கேருந்து பண்ண போகிறாங்க, பார்த்துக்கலாம். ஏண்டா சோம பெத்த பிள்ளையே, கொஞ்சம் ஓரமாக நில்லு. தெரியாதனமா கல்லுகில மேலே பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறமா விபரீதமாயிடும். சரி சரி, நீங்கள் முதல்ல கள்ளத்துக்கு போடுங்க, அப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அவ்வளோ தெனா வெட்டி பேச்சு உனக்கு. இப்போ பாரு, குறி வச்சா இற விழணும், நல்லா பார்த்துக்கோ. ஹேய், ஆமா, மரத்துல இருக்கிற எல்லா காயும் கீழே விழுந்துச்சு. அம்மா நீ பெரிய ஆளுமா, உன்னை பத்தி தெரியாம தப்பா பேசிட்டேன். அது போய் ஆரம்ப பெருமைகளெல்லாம் அவங்க அப்பா இருக்கான துபாய் சோமு வாங்கிட்ட சொல்லு. சரிம்மா. சரி மாசம் நிக்காம கீழே விழுந்த எல்லாம். நீ பெரிய ஆளுமா, உன்னை பத்தி தெரியாம தப்பா பேசிட்டேன். அது போய் ஆரம்ப பெருமைகளெல்லாம் அவங்க அப்பா இருக்கான துபாய் சோமு வாங்கிட்ட சொல்லு. சரிம்மா, செஞ்சா போச்சு.